PCOS தமிழ்ல நான் சிம்பிளா சொல்லணும்னா நீர்க்கட்டி நோய், மாசம் மாசம் வர பிரச்சனை, அதனால ஹார்மோன் பிரச்சனை வருது, அதனால வந்து உங்களுக்கு உடம்பு அப்படி வெயிட் போடும், வயிறு தொப்பை போடும், சட்டை பழைய ட்ரெஸ்ஸுங்க உங்களால போட முடியாது, இந்த தோல் பட்டை வந்து இப்படியே ஏறும், அசிங்கமா இருக்கும் நம்ம உடம்பு. சாரியா, நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு மாதிரி சட்டை போட்டா டாப்ஸ் எல்லாம் போட்டா இந்த இடம் இப்படி 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 இருக்கும், நல்லா இருக்காது. அப்புறம் நம்மளோட இந்த கண்ண பக்கம் வந்து இப்படி ஏறிக்கிட்டு போவோம், நல்லாவே இருக்காது, ரொம்ப கவலையா இருக்கும். இதுவே நம்மளுக்கு ரொம்ப மென்டலி நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் நம்மளோட PCOSக்கு ஒரு இன்ஃபெக்ட் பண்ற ஒரு காரணமா தான் இருக்கும். அது இன்னும் வந்து நம்மளோட அந்த என்ன சொல்லுவாங்க, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்மள இன்னும் லோ கான்பிடன்ட் ஆக்கிக்கிட்டு போகும். சோ ஒரு விஷயம் நீங்க என்ன பண்ணுங்க, எவ்ரிடே இதை நான் செஞ்சு எனக்கு அந்த ஒரு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு. எவ்ரிடே கிரீன் டீ, ஜீரோ சுகரோட கிரீன் டீ குடிங்க. பிளஸ் வந்து கிரீக் யோகர்ட் எடுங்க. கிரீக் யோகர்ட் ரொம்ப நல்லது. கிரீக் யோகர்ட் இது எல்லாமே இப்ப நான் சொல்றதை போயிட்டு கூகுள்ல போயிட்டு ஒரு நாளைக்கு நான் எத்தனை வாட்டி எடுக்கலாம், நான் வந்து இதை எடுக்கிறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்னு நீங்க ரிசர்ச் பண்ணுங்க. ஏன்னா இது எல்லாமே நான் செஞ்சிருக்கேன். இதனால எனக்கு ஒரு நல்ல பெனிஃபிட். ஒரு 3 monthsல நான் இதுல ரிகவர் ஆகுனேன். எனக்கு ஸ்டார்டிங்ல நான் அதை கண்டுபிடிச்சனால நான் ரிகவர் ஆகுனேன். சோ வந்து கிரீக் யோகர்ட், கிரீன் டீ, அண்ட் தென் வந்து நல்ல வெஜிடபிள்ஸ், ப்ரோக்கோலி, மஷ்ரூம், காலிஃபிளவர், ஸ்வீட் பொட்டேட்டோ, இதெல்லாம் நீங்க அவிச்சு நீங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இதெல்லாம் நீங்க நிறைய எடுங்க. அப்புறம் வந்து பேரிஸ், டொமேட்டோ, இந்த மாதிரி ஃப்ரூட் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு, ஆப்பிள், இதெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. பிளஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஆசனாஸ். நீங்க கண்டிப்பா யோகா நீங்க வீட்லயே, நீங்க எங்கேயும் போவேணாம், நீங்க யூடியூப்ல தட்டுங்க, அதுல தட்டுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். அதுக்கு உண்டான நீங்க என்னத்துக்கு உண்டான ஆசனாஸ் பண்ண போறீங்க, யோகா செய்ய போறீங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எக்ஸசைஸ் கண்டிப்பா செஞ்சே ஆகணும். நீங்க கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும். அப்ப அந்த வெயிட் வந்து உங்களுக்கு குறைய ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நீங்க எடுக்க நீங்க ஸ்ட்ரெஸ் நீங்களே ஆட்டோமேட்டிக்கா. அப்புறம் மூச்சு எக்ஸசைஸ், ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுங்க. உங்க ஹெல்த் நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க. இதை நான் செஞ்சு 3 மாசத்துல நான் சூப்பரா ஒரு மெடிசன் எடுக்காம நான் ரிகவர் ஆன சிம்பிள் சொல்யூஷன். இதை நீங்க செய்யுங்க.